கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் திருப்தியாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்பதை மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த பிலிப்பி பட்டணத்து மக்கள் பவுலுக்கு 2 முறை காணிக்கைகளை அனுப்பினார்கள். அது பவுலுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளித்தது. இருந்த போதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் மனரம்யமாய் எனக்கு என்ன இருக்கோ அது போதுங்கிற மனதோடு வாழ கற்றுக்கொண்டேன். 3 காரியங்களிலே பவுலுடைய மனரம்யத்தை நாம் இந்த பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். முதலாவது, எல்லா சூழ்நிலையிலும் பவுல் கர்த்தர் போதும் என்று அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டார். ஏன்னா ஒரு மனுஷன் 4 வருடங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ வேகமாக சுற்றி திரிந்த மனிதன், எத்தனை கடல் பயணங்கள், எத்தனை சபைகளை அவர் ஸ்தாபித்து கொண்டிருந்தார். அதெல்லாம் இப்போ அவரால் செய்ய முடியல. 4 வருஷம் அவர் செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில் இருக்கிறார். 2 வருடங்கள் செசரியா என்ற இடத்துலையும் 2 வருடங்கள் ரோமாபுரியிலையும் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நான் சிறைச்சாலையில் இருக்கிற நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் கடவுளுக்குள்ளாக திருப்தியாக இருக்கிறேன். ஏன்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருப்பார். 2வது, பவுல் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதிலே திருப்தி உள்ளவராக இருந்தார். He was content with the basic needs being met. பவுல் சிறைச்சாலையில் எனக்கு உணவு இருக்குது, எனக்கு தண்ணீர் இருக்குது, தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, உடுத்திக்க ஆடைகள் இருக்குது, இது போதும். இதை தாண்டி நான் வேறு எதையுமே எதிர்பார்க்கல. 2 தீமோத்தேயு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் தீமோத்திக்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தீமோத்தேயுவே, நீ என்னிடத்தில் வரும்போது, அது இந்த சிறையிருப்பில் அல்ல, அது 2ஆம் சிறையிருப்பின் சமயத்தில், அப்போ அவர் வைக்கிற ரிக்வெஸ்ட் பாருங்களேன், நீ என்னிடத்தில் வரும்போது அந்த குளிருக்கான கம்பளிகளையும் புஸ்தகங்களையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி கேட்குறார். வேறு எதுவுமே அவர் கேட்க கிடையாது. இன்னைக்கு உலகம் ஆடம்பரத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது. ஒரு நண்பர் புதிதாக வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்த போது நான் அந்த வீட்டை பார்க்க சென்றிருந்தேன். அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு நபர் தான், கொஞ்சம் கடன்பட்டார் அந்த வீடு கட்டுறதில். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா கொஞ்சம் செலவுகளை குறைச்சிருக்கலாமே. சொன்னார், இல்லை, சும்மா ஒரு 4 ரூம் கட்டுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ரூமில் இது வேணும் அது வேணும்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப வற்புறுத்தினால நான் கடனாளியாக மாறிவிட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் எதற்கு கடனாளியாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் கடன்படவில்லை, மாறா தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடன்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் இங்கே கடவுள் தன்னுடைய தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் என்ற அத்தியாவசிய தேவைகளை சந்தித்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக இருந்தார். 3வதாக, பவுல் தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் கர்த்தருக்குள்ளாக மனரம்யமாய் திருப்தியாய் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டிருந்தார். ஏன்னா அந்த பிலிப்பியர்கள் எழுதும்போது அவர் சொல்கிறார், நான் சீக்கிரம் உங்களிடத்தில் வரக்கூடும், ஒருவேளை நான் வராமல் இங்கே நான் கொல்லப்பட்டாலும் நான் கடவுளோடு கூட இருப்பேன், அதுலேயே நான் சந்தோஷப்படுகின்றேன். ஏன்னா சில வேளைகளில் எனக்கு நான் நினச்சது கிடைச்சாதான், இல்லை நான் நினச்சது நடந்தால் தான் நான் திருப்தியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் நினச்சதை சாதிச்சிட்டா தான் நான் ஜெயிச்சிட்டேன். இப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்குள்ளாக அதிகமாக உருவாகி கொண்டிருக்குது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் நாம் நினைத்ததை நடத்தாமல் இருந்தாலும், நாம் எதிர்பார்த்ததை கொடுக்காமல் இருந்தாலும், நாம் அதிலே திருப்தி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மனரம்யம் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் இது காணப்படாதனால தான் நிம்மதி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று திருப்தியாக இருப்பது, நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் என்று அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதிலே நாம் திருப்தியாக இருப்பது, ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போனாலும் அதிலே நாம் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்வது. தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு மனரம்யத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.